போடாத மானும் போராடாத இனமும் வெற்றி பெறாது என்று என் இனமானத்துடைய தேசிய தலைவன் சொன்ன கூற்றுக்கு நாங்கள் போராடுகிற மானாக இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் வலம் வருகிறது என்றால், முதலாவது மாநில மாநாட்டுக்கு ஒரு தம்பி இறந்து போயிட்டான், போனவாங்க ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன் திருவள்ளூரில். கட்சியினுடைய தொண்டர்களும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் இணைந்து அந்த தொண்டனுக்கு வீடு கட்டு கொடுக்குற சூழலை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வானுயிர எட்டி பார்த்துருக்கிறது. எங்கே எந்த கட்சி தொண்டனுக்காவது எந்த கட்சி அது வீடு கட்டி கொடுக்குமா? ஒரு வருடம் அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நல்ல செய்தி தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிறது என்றால், யார்கிட்ட நீங்கள் மோதுறீங்க? அஸ்தி வரல, பேஸ் மட்டும் வீக்கு. கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன கட்டமைப்பு இல்லை? தாவேக்கா கட்டமைப்பு இருக்குது. கட்டமைப்பு இருக்கிறதுனால தான் தேர்தல் களத்துக்கே வர்றோம். கேண்டிடேட்ஸ் இன்னும் அறிவிக்கலையே. ஏன் நான் வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கலையே? ஏன் நீங்கள் அறிவிச்சிட்டிங்களா? நீங்கள் போட்டிங்களா எல்லா இடத்துலையும்? ஆனால் அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். என்ன பேஸ்மெண்ட் இருக்கு? அவங்க நினைச்சா கூட நாளைக்கு கூட அறிவிச்சிருவாங்க. நான் ஒன்று சொல்லவா? உங்களுடைய பேஸ்மெண்ட் பணத்துகளால் அடுக்கப்பட்டிருக்கிற பேஸ்மெண்ட். சரி சரி, அவங்க பணத்தால் வச்சிருக்க பேஸ்மெண்ட் தான். உங்களுக்கு என்ன பேஸ்மெண்ட் இருக்கு? எங்களுக்கு வலுவான எக்கு கோட்டையான பேஸ்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு?